ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால், முன்னெல்லாம் ராமேஸ்வரம் சேது கரையில் சேது ஸ்நானம் செஞ்சு திருப்புல்லானிக்கு போயிட்டு அங்கே உள்ள அரச மரத்தின் கீழே உள்ள நாகங்களுக்கு பிரதிஷ்டை செஞ்சு அங்கே உள்ள நாகங்களுக்கு நாக பூஜைகள் செஞ்சு கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து அந்த சேது கரையில் குளிக்கணும் அப்படிங்கிறதுலாம் சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் காலத்தினுடைய ஓட்டம், ஜோதிடர்களுடைய வேகம், இது எல்லாம் கலந்து இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. சார் நான் அங்கே எங்கே சார் போகிறது, அவ்வளோ தூரம் போக முடியுமா, உடனே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். நான் வராதுன்னு சொல்ல வரல, வரும். அதே நேரத்தில் அந்த பழமைகளை சில அது நாம் மறந்து போயிருக்கிறோம். ராமனது குடும்பத்திலேயே இது எல்லாம் ஏற்பட்டு இருக்கு. சேது ஸ்நானம் செஞ்சுருக்காங்க. தசரதனுடைய வகரையாக்கள் எல்லாருமே இங்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்க திருப்புல்லானி. அது மட்டுமல்ல, சேது கரையில் இருந்து இலங்கையை நோக்கி புறப்படுவதற்கு முன்னாடியே ராமன் இங்கே அந்த வைக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்புல்லானி அப்படின்னு சொல்லக்கூடிய அதன் மீது ஆழ்ந்து படுத்து தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக இடமாக இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆதிகேசவ பெருமாளிடம் சுவாமியே கேட்குறார். ஆக இந்த ஸ்தலத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் ரகசியமும் காலப்போக்கில் எல்லாரும் மறந்து போயிட்டோம். ஆனால் என்னுடைய அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் தட்டுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த திருப்புல்லானி அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்தலம் மகா மருந்து, மகா புண்ணிய சேத்திரம். முன்னோர்கள் ராமன் வழிபட்ட தலம். தசரத சக்கரவர்த்தியும் இங்கே இருக்கிறார். அப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இந்த ஸ்தலத்தினுடைய மகிமை. ஆனால் இப்போ இருக்கிற கலியுகத்துக்கு கற்பக விருட்சமாக கேட்டதை தரக்கூடிய ஒரு இடமாக இது இருக்குது. அதே மாதிரி இந்த கடலில் குளிச்சுட்டு நாக பிரதிஷ்டை செஞ்சுட்டு நீங்கள் சத்சந்தான பூஜை, வேணுகோபாலன், எந்த கோவில்லையும் அந்த நாகத்துக்கு நடுவில் வேணுகோபாலன் இருக்காது. இந்த திருப்புல்லானியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். அதே மாதிரி வேணுகோபால சுவாமியை மடியில் வச்சு பூஜை செய்யக்கூடிய திருத்தலம். இங்கே உங்களுக்கு சத் சந்தானங்கள் ஏற்படுவதற்கான எல்லா விதமான ஸ்தலம் இது. ஆகவே ஒரு முறை போயிட்டு வாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்